வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ரிசல்ட்டு பாருங்கள். 4 டிஜிட்டு 9462. அந்த 4 டிஜிட் அப்படியே சிங்கிள் ஷாட் நம்பர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணிட்டோம். நேற்றுக்கு மதியம் கூட பார்த்தேன், இந்த நம்பரை மார்க் பண்ணி பார்த்தேன் வருமான்ட்டு. பார்த்தா 4 டிஜிட் அப்படியே வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். போன மாதத்துக்கு மாதம் பாருங்கள், ரிசல்ட்டு பாருங்கள் 60/19. அதுக்கு மாதம் ஒரு நாள் மேலே பாருங்கள் 49/19. அந்த நாளை விட்டுருங்க, 919 எடுத்துக்குங்க. அதே மாதத்தில் ஒரு நாள் மேலே பாருங்கள் 660/67. அதில் 7 விட்டுருங்க, அப்படியே 606 எழுதிக்கிங்க. இந்த 606 பாருங்கள், 606 மேலே வந்திருக்கா, அப்படியே மேலே வச்சுருவோம். அதை பாருங்கள். இந்த 606க்கு பாருங்கள் 60, 919க்கு பாருங்கள் 19. அப்படியே 4 டிஜிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். 60/19. நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டாலும் பாருங்கள் 60/19. இதே ரூட்டில் தான் நேற்றுக்கு நான் பார்த்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். மதியம் ஒரு 1:30 மணி இருக்கும் பார்த்தேன். அப்புறம் பார்த்துட்டு சரி வருமா வராதான்ட்டு போயிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டீப்பாக போகல. பாருங்கள் அது எப்படி ரிசல்ட் வந்துருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு நாள் கேப்பு மாதம். இது அடுத்த மாதத்தில் ஒரு நாள் கேப்பில் இங்கே வந்தது. இதே ரூட்டில் உங்களுக்கு போன மாதம் ஒரு நம்பர் சொல்லியிருப்பேன் பாருங்கள், அது எப்படி சொல்லியிருந்தேன்னு. பாருங்கள் 212 அதை எழுதிக்குவோம். அப்படி ஒரு நாள் விட்டு பாருங்கள் 353 உள் நம்பரு. இது பாருங்கள் 2153. இப்படி எடுத்திங்கன்னா 2153. இது என்ன பண்ணால் அடுத்த மாதம் ஒரு நாள் விட்டு இந்த இடத்துல கொடுத்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன இந்த இடத்துல கொடுத்துருப்பேன் பாருங்கள், இந்த ரூட்டுக்கு. எத்தனாம் தேதினா 2, 4, 6, 7, 8ஆம் தேதி கொடுத்துருப்பேன் போன மாதம். என்ன வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஆனால் அன்னைக்கு வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிசல்ட்டு. அது பாருங்கள், கொஞ்சம் மாற்றி எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்கள் இன்றைக்கி வந்ததை. இன்றைக்கி ரிசல்ட்டு பாருங்கள் 94/62. அதுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 949ல் 94க்கு உள் நம்பர் எடுத்துங்க. 949. ஒரு நாள் விட்டு இங்கே எடுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து டபுள்ஸ் இல்லை. அதுக்கு பாருங்கள் டபுள்ஸ் எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே கிராஸில் பாருங்கள் 262. இது உள் நம்பருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வெளி நம்பரு. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சதெல்லாம் உள் நம்பர் 1, வெளி நம்பர் 1 அப்படி தான் காமிச்சிருப்பேன். 262 அப்படி எழுதிக்கிங்க. நீ பாருங்கள் 94/62. உங்களுக்கு இப்படி வந்தாலும் 94/62ங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அது பாருங்க ரிசல்ட்டு, ஃபுல் ரிசல்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நம்பர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் ஷாட் நம்பரு. நேற்றுக்கு தவற விட்டான். இந்த மாதிரி வரும்போதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிடணும். ஒரு டிஜிட்டே மிஸ் பண்ணியாச்சு. இது பார்க்காம விட்டுருந்தா கூட பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 1:30 1:45 இருக்கும் மதியம். பார்த்துட்டு விட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் நம்பருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இதே ரூட்டில் போய் பார்ப்போம். அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டாக வருமா என்னான்னு தெரில. வேணால் வின்னிங்கே மிஸ் பண்ணிட்டான். இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங்க்கு எடுப்போம். இப்போ அதுதான் நான் பார்ப்போம். சரி வாங்க போவோம். பாருங்கள் நம்பர் பாருங்கள். அந்த 0-60-19க்கு அடித்த நம்பர் பாருங்கள். 60-19க்கு பாருங்கள். கீழே 03-27ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு நாள் மேலே பாருங்கள். 880ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிலேருந்து ஒரு நாள் மேலே ஒரு மாதம் தள்ளி பாருங்கள். 772ங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த 08 எடுத்துங்க. 08 எடுத்து ரிவர்ஸ் பண்ணோம்னா அது சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த 80 எடுத்துங்க. 80 எடுத்து ரிவர்ஸ் பண்ணால் 08ங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே உள்ள 27 எடுத்து இந்த 72 எடுத்து ரிவர்ஸ் பண்ணால் 27ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட ரிசல்ட்டு பாருங்கள். 03-27ங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல 3, 8க்கு பவர் 3ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே ரூட்டில் தான் பார்க்குறோம். இன்றைக்கி பாருங்கள் எப்படின்னு. இது வந்து ஒரு நாள் கேப்பு, அடுத்தடுத்த மாதம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ரிசல்ட்டெல்லாம் ஒரு நாள் கேப்பில் வந்தது, அதனால் அப்படி போயிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் இன்றைக்கி வர வேண்டியது எப்படின்னு பாருங்கள். இந்த 94-62க்கு பாருங்கள். ஒரு நாள் அடுத்த நாள் மேலே, அடுத்த நாளே பாருங்கள். அது அடுத்த நாள் 665ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்கள். அதுக்கு முத நாள் 001ங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே எழுதிக்கிறோம் 001. இந்த டபுள்ஸ் அப்படியே விட்டுருவோம். இந்த 65 ரிவர்ஸ் பண்ணால் 56ங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 01 ரிவர்ஸ் பண்ணால் 10ங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அங்கே எப்படி 8க்கு பவர் பண்ணி 3 வந்துச்சோ அதேமாரி இந்த 6க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 1 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்பர் பார்த்தீங்கன்னா 51 10ங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு முத நாளே பாருங்கள் 15-10 இங்கே வந்திருக்கு ரிசல்ட்டு. இதே நம்பர் தான். மறுபடியும் வருமா என்னன்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பாருங்கள் எனக்கு வேறு ஒரு நம்பர் வருது, அதையும் சொல்லிடுறேன் பாருங்கள். அது வந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. வாங்க அந்த நம்பர் பார்ப்போம்.
சி போர்டு 2க்கு பாருங்கள், இந்த மாதம் லாஸ்ட் அடித்த 2 பாருங்கள். இந்த மாதத்தில் 2 தான் இருக்குது. 712. அப்புறம் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் 462. அந்த 712க்கு பாருங்கள், பிசி 12. இந்த 712க்கு அதுக்கு பாருங்கள் அப்படியே கீழே அடுத்த நாள் 10. இங்கே பாருங்கள் பிசி 62. இன்றைக்கி 462க்கு அந்த 62க்கு அப்படியே 60ன்னு வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிசி 60 உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதத்தில் பாருங்கள் 1ஆந்தேதி பாருங்கள் பிசி 90ங்க ஃப்ரெண்ட்ஸ், 890க்கு. அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து 92 அடிச்சுட்டு 90 அடிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள் 592 போன மாதம் ஃபஸ்ட்டு 1ஆந்தேதி ரிசல்ட்டை பாருங்கள். 592 அதுக்கு 90ங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னு பாருங்கள், பிசி 92க்கு பிசி 90ங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு நம்பர் இந்த மாதிரி தான் வருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்குங்க. இது பிசி 92க்கு பிசி 90. இங்கே உள்ள 12க்கு 10. இங்கே உள்ள 62க்கு 60ங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் அடுத்த நாளைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்த மாதத்துலேருந்து அடுத்த நாள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள். அப்போ பிசி 60னா ஏ போர்டு பாருங்கள் என்ன வரும்னு பார்ப்போம். இந்த 12க்கு பாருங்கள் ஏ போர்டு 7. 10க்கு பாருங்கள் ஏ போர்டு 5. இந்த 62க்கு பாருங்கள் ஏ போர்டு 4. அப்போ 4 5 6 இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், கேப்பில் 7 இருக்குது. இப்போ நம்ம 6 வச்சுக்கிடுவோம். 6 வச்சோம்னா 660ங்க ஃப்ரெண்ட்ஸ். அறுநூற்றி பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். அது 4 டிஜிட் எப்படி வருதுன்னு பாருங்கள். அந்த பாருங்கள் 12க்கு 10 ஆடும்போது அந்த சீபோர்டு நம்பர் அப்படியே பவருங்க ஃப்ரெண்ட்ஸ். எழுபத்தி ஏசி 50 ஏசிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 62 ஆடும்போது பாருங்கள் டி போர்டு பவருங்க ஃப்ரெண்ட்ஸ். 4க்கு 9ங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி 60 ஆடும்போது ஏ போர்டு 6 எடுத்துட்டோம். அப்படிங்கும்போது 16 60 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 டிஜிட்டு உங்களுக்கு எப்படி வருதோ மேட்ச் பண்ணிக்கங்க. பிசி 60, உங்களுக்கு டி போர்டு ஏ போர்டு எப்படி வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணிக்கங்க. ஏன்னா பவர் டபுள்ஸ் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்துங்க. அந்த 16 இன்னொரு ரூட்லேயும் வருது பாருங்கள், டி போர்டு ஏ போர்டும். பாருங்கள் டி போர்டு ஏ போர்டு மட்டும் பாருங்கள் 17, அதுக்கப்புறம் 15, 3 நாள் கேப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 3 நாள் கேப்பு. அதோட கேப் நம்பர் 16ங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிசி 60 எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது 16 60ங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, உங்கள் கணக்கில் எப்படி வருதோ மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணிக்கங்க.
அந்த ரூட்டில் என்ன பார்த்துருக்கோம்னா நம்பர் வந்து 5110ன்னு பார்த்துருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 5110. எனக்கு இது கூட கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பிசி 60 வர்றதுனால பாருங்கள், இது 3 டிஜிட் பாருங்கள், அப்படியே பவர் நம்பர் தான் வருது 2 ரூட்லேயும் பார்த்தோம்னால. அதனால் நீங்கள் கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கங்க எப்படி வருதுன்னு பார்த்து. நான் சிங்கிள் ஷாட் நம்பர்னால் வாங்க நம்பர் பார்த்துருவோம். நம்பர் பார்த்துங்க, 4 டிஜிட்டு 1660. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து பிசி 60ங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்பரை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கங்க. ட்ரை பண்ணுறவங்க பிசி 60 கூட ட்ரை பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூங்க ஃப்ரெண்ட்ஸ்.